சுதந்திரம் அவளுடைய ஆரோக்கியம் தான். யாரிடமிருந்தெல்லாம் உதவி பெற்றோமோ அவர்களை எல்லாம் அடையாளம் கொண்டு அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்வதுதான். தெய்வ நம்பிக்கை இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை இல்லாம போகலாம். ஆனா தெய்வீகத்துல எந்த அம்மா பெத்த குழந்தையாக இருந்தாலும் அவளும் நொந்துதானே பெற்றிருப்பாள். நான் யோசிச்சு பாரு, திடீர்னு பூமி புரண்டு படுத்துச்சு அப்படின்னு சொன்னா நாமளும் அடுத்த வேளை சோத்துக்கு யாருக்கிட்டையாவது கையத்தான் ஏந்து. நம்ம தானம் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம்ல, தானம் செய்யறதுக்கு முன்னாடி நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பெண்ணுடைய முதல் சுதந்திரம் அவளுடைய ஆரோக்கியம் தான், அவளுடைய உடல் நலம் தான். அந்த நலத்தை கொடுத்த மனிதர்களை இங்க நீங்க பாக்குறீங்க. இவங்களை நீங்க இது வரைக்கும் பார்த்ததில்லை, இவங்களை கேட்டது கூட கிடையாது. யாதுமானவளா ஆகணும் அப்படின்னா யாரிடமிருந்தெல்லாம் உதவி பெற்றோமோ அவர்களை எல்லாம் அடையாளம் கொண்டு அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்வதுதான் யாதுமானவளாக ஆவதற்கான முதல் படி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. முதல் படி அதுதான். ஏன்னா அறியாத பருவத்துல அம்மாவுக்கும் அப்பாவும் தெரியாத போது யாரோ கொடுத்தாங்க வாங்கினோம், யாரோ போலியோ டிராப்ஸ் கொடுத்தாங்க வாங்கினோம், கவர்மெண்ட் கொடுத்தது வாங்கினோம். இல்ல, இன்னும் இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் அவ்வளவுதான் தெம்பு. எந்த மாநிலத்துக்கும் எந்த நடுவனாக இருக்கக்கூடிய அரசுக்கும் அவ்வளவுதான் முடியும். அப்போ அந்த அரசுக்கு வேற யாராவது கொடுக்கணும். அப்ப இந்த நபர்கள் அத்தனை பேரும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் சொல்லுங்க, தெய்வத்தை கண்கண்ட தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கண்கண்ட தெய்வங்களாக மனிதர்களை பார்த்தோம். தெய்வ நம்பிக்கை இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை இல்லாம போகலாம். ஆனா தெய்வீகத்துல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கும் தானே. ஆண்டவனே மனித உருவத்தில் வருகிறான் அப்படிங்கிறதுல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் தானே. அப்படிப்பட்ட நபர்களாக இன்றளவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டு குழந்தை கொடுத்தாங்க, தன் குழந்தை கொடுத்தாங்க, அடுத்த தலைமுறை கொடுத்தாங்க, இந்தியாவினுடைய கால்களை உறுதி செய்தார்கள். ஆனா உலகளாவ போலியோ நோயை விரட்டியாச்சு. 2015 இந்தியாவிலிருந்து போலியோ நோயை விரட்டியாச்சு. இப்போ எண்ட் போலியோ அப்படின்னு கையில எடுத்திருக்காங்க. 2 நாடுகள்ல இன்னும் மிச்சம் இருக்கு. பயமா இருக்கு. எங்கிருந்தாலும் இவை திரும்பினால் இன்னும் தீவிரமாக திரும்பும். அந்த தீவிரமாக அதை திரும்பும் போது தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக அந்த 2 நாடுகளுக்கும் இன்னும் இவர்கள் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் இன்னும் இருக்கு. எந்த அம்மா பெத்த குழந்தையாக இருந்தாலும் அவளும் நொந்துதானே பெற்றிருப்பாள். அந்த குழந்தையும் வலிக்கத்தானே அம்மா பெற்றிருக்க முடியும். அப்ப எந்த தாயா இருந்தாலும் எந்த தகப்பனாக இருந்தாலும் அவர்கள் மனிதம் நொந்து விடக் கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து இங்கிருந்து இன்றளவும் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இவங்களுக்கு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ கொடுக்க முடியாது, கைத்தட்டு கொடுக்கலாம் தானே. பெரிய விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது இவங்க களம் இருக்கிற இன்னும் நீ சொல்றேன், ஏன் யாதுமானவள் ஒண்ணு கொண்டாட இவர்களுக்கு தகுதி அப்படிங்கிறது நான் சொல்றேன். நீங்க ஈகை பெருவிழாவை கொண்டாடணும், ரம்ஜான் வரணும் அப்படின்னு சொன்னா 30 நாட்கள் நோன்பு இருக்கீங்க. பட்டினினா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க, பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க, அந்த பசித்தால் என்னெல்லாம் கொடுமை நடக்கும்னு புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு அது புரிந்த பின்பு மற்றவர்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் டு ஸ்டே வித் ஹங்கர். அதுவேதான் இயேசுநாதர் உயிர்த்தெழுகிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு திவச நாட்கள் அப்படின்னு இருக்கு. அந்த நாட்கள்ல நீங்க பத்தியம் இருக்கீங்க, அந்த நாட்கள்ல விரதம் காக்குறீங்க. ஏன்னா உயிர் தெழுவது என்பது வெளியில் நடப்பதல்ல, ஒவ்வொருவர் மனத்துக்குள்ளும் உயிர் தெழ வேண்டும் இறைவன் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த நாட்களை மனதில கொண்டு வரீங்க, விரதம் இருக்கீங்க. அப்போ அதே மாதிரி சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன காலார போறது இல்ல. ஒரு 30 நாட்கள் 45 நாட்கள் மறுபடியும் குளிர் நீர்ல குளிக்கிறீங்க, கால் வெறுங்கால நடக்கிறீங்க, மீண்டும் மீண்டும் உடல் அளவில் உபாதைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். என்ன காரணம்? இவை எல்லாமே இல்லாமல் இருக்கும் நபருக்கு எப்படி வலிக்கும் என்பது புரிந்தால் மட்டும்தானே இறைவனை பார்க்க முடியும். இறைவனை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உன் பக்திக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்ன, அது நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய பொருள் எல்லாம் கொடுக்கறாங்க. எங்கெல்லாம் பேரிடர் வருகிறதோ, பேரிடர் வருது அப்படின்னு சொன்னாலே நீ டிவியில தான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப. இங்க நிலநடுக்கம் ஏற்பட்டது, அங்க பெருவெள்ளம் வந்தது, அங்க காட்டாறு பாய்ந்தது, இங்க திடீர்னு இந்த விபத்து ஏற்பட்டது, கொடும் சூழல் காற்று அடித்தது, சுனாமி அடித்தது அப்படின்னா நீயும் நானும் பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம். அதற்கப்புறம் கல்லூரியில வந்து சொல்வாங்க, எல்லாரும் கொடுங்கப்பா, பொருள் ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து இந்த நேரத்துல பேசுறவங்க பேசும்போது மனது தோணும், சரி என் கையில ஒரு 50 ரூபாய் இருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு அங்க இறங்கி போகும்போது பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், எங்கிட்ட 50 இருக்கு, அப்பா மாட்டின்னு கேட்பேன், 50 100 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய உற்ற தோழி சொல்லக்கூடிய வார்த்தை, ஆமாமா நீயும் நானும் கொடுத்தா அது நேரா அவங்களுக்கு போய் சேருதாக்கும், அது அங்க போய் இங்க போய் கடைசியில யார் கைக்கும் எதுவும் போகாது. அவ்வளவேதான். இந்த நிமிடம் இங்க உட்காந்து கொடுக்கணும்னு நினைச்சது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். படிவிட்டு இறங்குறதுக்கு முன்னால கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அதே மனது நினைக்கும், அதே அறிவும் நினைக்கும். ஆனா கொடுக்கணும்னு நினைச்ச உடனே கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதற்கு மிகப்பெரிய மன உறுதி வேணும்.
மற்றவர்கள் பார்க்காமல் கொடுக்கணுங்கிறது இருக்கு இல்லையா, முதுகெலும்பு கண்டிப்பா வேணும். அப்படிப்பட்ட ரொட்டேரியன்ஸ். அதனாலதான் சொல்றேன், கடவுளை கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. வழியில நீங்க கும்பகோணத்துல எந்த இடத்துல இவங்களை சந்திக்க கிடைச்சாலும், இங்கிருந்து அவர்கள் பார்த்தா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா அவர்களை நீங்க எங்க பார்த்தாலும், அது பல்பொருள் அங்காடியாக இருக்கலாம், தியேட்டராக இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், அல்லது பேருந்து நிலையமாக இருக்கலாம், அல்லது சாலையை கடக்கும் போது எதிரில் இவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா, தாய் தகப்பனோட, சகோதர சகோதரிகளோட, உறவினர்களோட, நீ அல்லது தோழியோட போகும்போது நேரப்போ அறிமுகப்படுத்திக்கோ. இதயா கல்லூரியினுடைய மாணவினா, நீங்க எங்க கல்லூரிக்கு 8ஆம் தேதி 10வது மாதம் 2025. எத்தனை முறை இது இவங்க சொல்றாங்கன்னு சில குழந்தைங்க எண்ணிட்டு இருக்கோம். நான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தாத துணியை கொண்டு வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கறவங்க கூட நல்லவங்க, பயன்படுத்த முடியாத துணியை கூட கொண்டு வந்து கொடுக்கறவங்க இருக்காங்க. நான் யோசிச்சு பாரு, திடீர்னு பூமி புரண்டு படுத்துச்சு அப்படின்னு சொன்னா நாமளும் அடுத்த வேளை சோத்துக்கு யாருக்கிட்டையாவது கையத்தான் ஏந்தணும். அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கக்கூடிய துணி அத்தனையும் எதுவும் வரப்போறது இல்லை, எல்லாம் மண்ணுக்கடியில போயிடும். ஐயோ இதெல்லாம் நான் போட மாட்டேன்ப்பா அப்படின்னு எல்லாம் சொல்ல உரிமை கிடையாது. யார் யாரோ போட்டு பழசான கிழிஞ்சு போன துணிகளை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா இவங்க கொண்டு போறது பூரா எதுவாக இருக்கும் தெரியுமா? நீங்களும் நானும் இன்னும் டிவில சேனல் மாத்தி எதுல இன்னும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க, எதுல யாராவது அழறது ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனது இறுகி போச்சு நமக்கு எல்லாம். அழுகிய பார்த்தா கலங்குற ஆட்கள் இல்ல. நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அதற்கு முன்னால ஓடி இருப்பாங்க. அரசோ ஆண்டவனோ வரதுக்கு முன்னால ஓடி போய் அங்க நின்றுப்பாங்க. பூகம்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் இன்டர்நேஷனல் ரோட்டரியில இருந்து இந்திய ரோட்டரி வரைக்கும் அத்தனை பேரும் கை அணைச்சிருவாங்க. அது இணைத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த கும்பல்ல அந்த பெருவெள்ளம் வந்த போது அங்க கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. நமக்கு தண்ணீர் வேணும், கழிப்பறை வேணும், இல்லாம ஒரு பெண் அதெல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அடுத்த வேளை மருந்துகள் தேவைப்படுறவங்க இருப்பாங்க, வயது போன முதியவர்கள் இருப்பாங்க, சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. நீயும் நானும் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுப்போம். இவங்க என்ன கொடுப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் புரிஞ்சுக்கும். நம்ம தானம் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம்ல, தானம் செய்யறதுக்கு முன்னாடி நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். It's certainly not charity to share what you have. Real charity is to give what the other person needs. எதிரில் இருப்பவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறத விட்டுட்டு எங்கிட்ட இருக்கிறத கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றதல்ல. அப்படி ஓடி போய் உதவி பண்ணக்கூடியவங்க. இல்லைன்னா அரசு வந்து காப்பாற்றுவதுங்கிறது முடியாத காரியம். உங்களுக்காக இவங்க அடுத்ததும் களம் இறங்கியிருக்காங்க. உங்களவு அது வந்து சேரணும்னு நான் நம்புறேன். நீ யாதுமானவளுக்கு நான் என்ன பண்ண வரேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் இந்த மனதை உழுது 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 பண்படுத்திட்டே இருக்கேன். ஏன்னா இங்க வந்து உட்கார்ந்து யாதுமானவளுக்கு நீங்க தயாராகிறதுக்கு முன்னால நான் சொன்னேன் தானே, நோன்பு நிற்கிறது, பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, நம்ம உடலை நாமளே மீண்டும் மீண்டும் தாக்கத்துக்குள்ளாக்குறது, வலினா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்தா மட்டும்தான் நாம தயாரா ஆகும். அதே மாதிரி ஒலிம்பிக்ல ஓடணும் அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறவங்க கூப்பிட்டு ஒலிம்பிக்ல ஓட வைக்க முடியாது. ஓடி 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 பயிற்சி இருக்கிறவங்களை மட்டும்தான் நாட்டுக்காக ஓட வைக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி யாதுமானவள் அப்படின்னு நீங்க எல்லாம் உங்களை நீங்களே சொன்னா கூட மனதுக்குள்ள அந்த விதை போய் இறங்கணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கசடை நான் எடுக்கணும். மேல தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாததை எடுக்கணும். அந்த தேவையில்லாதது யார் கொடுத்தது? இன்ஸ்டாகிராம் காலையில பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க, வாட்ஸ்அப் பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க, பேஸ்புக் பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க. இத சொல்றதுல எனக்கு கூச்சம் இல்ல, இதை கேட்கறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும்? கிடைக்காம கிடைச்ச என் வாழ்க்கையை நான் ஏன் வீணடிக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வரும். அப்ப இது எல்லாம் இல்லாமலேயே என்னால வாழ முடியும், இது இல்லாமலேயே எனக்கு சாப்பாடு ஜீரணம் ஆகும். ஆனா குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இதனால ஏற்பட்டது புதிதாக வந்த திரைப்படமாக இருக்கலாம், அதுல வந்திருக்கக்கூடிய பாடலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது திரைப்பட கதாநாயகனை பத்தி கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இதெல்லாம் மனதுல மேல சகதி மாதிரி இருக்கு. நான் அதெல்லாம் தோண்டி எடுக்கணும், மறுபடியும் மறுபடியும் எடுக்கணும். கையில காயம் ஆயிடுச்சு அப்படின்னா மேல என்ன ஆகும் அப்படின்னா தோல் தடிமனா வரும், உள்ளுக்குள்ள ஆறவே ஆறாது. போய் மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு காட்டனை எடுத்து அதை சானிடைஸ் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா மேல இருக்கிற அந்த தோலை அழுத்தி துடைக்க சொல்வாரு. அந்த நர்ஸ் அப்படி அழுத்தி துடைப்பாங்க, அந்த புண்ணினுடைய வாய் ஓபன் ஆற மாதிரி துடைப்பாங்க. அதுக்குள்ளேயே மறுபடியும் ஃப்ரெஷ் பிளட் ஹாஸ் டு கம். அப்படி வந்தா மட்டும்தான் இட் ஹீல்னு அர்த்தம். மேல சும்மா பொறுக்கு தட்டின மாதிரி அப்படியே இருந்ததுன்னா உள்ள காயம் அப்படியே இருக்கும், மருந்து இன்னும் உள்ளேயே போகாது. வெளியில என்ன பண்ணாலும் மருந்து உள்ள போகாது. இப்ப யாதுமானவளுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மருந்து உள்ள போகணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதற்காக தான் இவ்வளவு நீண்ட நேரம் எடுக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் இவர்களை பத்தி சொல்லும்போது அதுல உங்களுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய விஷயம் மற்ற நாடுகள் எல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு போய் மறுபடியும் தேடிப்பாரு, ஹியூமன் பேப்பிலோ வைரஸ் அப்படிங்கறத பத்தி பாரு. வாட் இஸ் இட் அப்படின்னு பாரு. HPV அப்படின்னா என்னன்னு போய் பாரு. பயோகெமிஸ்ட்ரி உங்க பிரின்சிபல் மேம் இருக்காங்க, ஷி மஸ்ட் பி நோயிங் இட் நான் நினைக்கிறேன்.
பெண்களின் கர்ப்பப்பையை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் அது. அம்மாவுடைய கர்ப்பப்பை மிகவும் புனிதமானது. ஆண்டவன் இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்தை விட கூட அதை கூட கருவறை நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான். மிகவும் புனிதமானது, மிகவும் பத்திரமானது, பாதுகாப்பான ஒன்று. அம்மாவுடைய கருவறையில் இருக்க வரைக்கும் எது தாக்கினாலும் அம்மாவை தாக்கிவிட்டு அவள் அனுமதித்தால் மட்டும்தான் நம்மளை தாக்கும் அது. அப்ப அந்த கருவறை என்பது புனிதமானது மட்டுமல்ல, மிகவும் பாதுகாப்பானது. ஆனா அந்த கருவறை புற்றுநோய், அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே இந்தியால பல பெண்கள் அதனால துடிச்சிட்டு இருக்காங்க, பல பெண்கள் அதனால உயிரிழந்திருக்காங்க. நான் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவை ஒரு 6 மாதம் 8 மாதத்திற்கு முன்னால் இழந்தது கூட சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தான். அந்த புற்றுநோய்க்கு எதிராக ஆஸ்திரேலியா 2018 களமிறங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா இறங்கி இருக்கு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல கூட அதை கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து வேக்சின் போட்டே ஆகணும்னு சொல்றாங்க. அதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருப்பதால் இந்தியாவால் அதை தன்னைக்கு கொண்டு வர முடியல. 2 வருடங்களுக்கு முன்னால பட்ஜெட் போடும்போது திருமதி நிர்மலா சீதாராமன் இதை பத்தி பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல பேசினாங்க. சுதாமூர்த்தி எம்பி அவர்கள் இதை பற்றி பேசினாங்க. இப்ப நான் அதை பத்தி உங்ககிட்ட மறுபடியும் சொல்ல, இன்னைக்கு போய் தேடு. நீ எடுத்திருக்கிறது லிட்ரேச்சர் மேஜராக இருந்தாலும் சரி, பாட்னியாக இருந்தாலும் சரி, அல்லது எக்கனாமிக்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக உன்னை தாக்கக்கூடிய நோய்கள் என்னன்னு உனக்கு தெரியணும். ஆண்களை விட இன்னும் அதிகமாக 2 புற்றுநோய்களுக்கு பெண்ணின் உடம்பு ஆளாகக்கூடியது மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும்.